அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபாத்திமா முஸ்லிம் மாணவியர் கல்லூரியில் தரம் 8 கல்வி கற்கும் அஸ்மாயிலும் மாணவியாவேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனில் மறைந்திருக்கும் சில விஞ்ஞான ரீதியான அற்புதங்கள். குர்ஆனில் அல்லாஹ் விதவிதமான விசாலமான போன்ற அற்புதங்களை குறிப்பிடுகின்றான். அவற்றில் முக்கியமானதொன்றுதான் விஞ்ஞான ரீதியான அற்புதமாகும். அதில் மண்ணியல், விண்ணியல், தாவரவியல், சுழற்சி, நீரியல், புவியியல் போன்ற பல விதமான அற்புதங்களை மிகவும் சுருக்கமாக எனக்கு கூறித்தருகிறது அல் குர்ஆன். அந்த வகையில்தான் இன்று நவீன விஞ்ஞானிகளால் அனைத்தினாலும் நிரூபிக்கப்படும் ஒரு கோட்பாடு, அதாவது மகா வெடிப்பு கோட்பாடு. சொற்பிரயோகத்தை முதலாக வெளியிட்டவர் ஜார்ஜ் காம்போஜ் எனப்படும் ஒரு விஞ்ஞானி ஆவார். 1931 இச்சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஏற்கனவே கோள்கள், வானங்கள், பூமிகள் போன்ற அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு சக்தி பயன்பாட்டின் காரணமாகவே அவை வெடித்து சிதறி பூமிகள், வானங்கள் போன்றவைகளாக தோற்றம் பெற்றுள்ளன. இதனை பற்றி அல் குர்ஆன் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. வானங்கள், பூமிகள் அனைத்தையும் நாமே படைத்தோம், அதை நாமே பிரித்து வைத்தோம். அது மாத்திரமின்றி விலங்குகள், உயிரினங்கள் போன்றவற்றை தண்ணீரை நாமே படைத்தோம். இவைகள் அனைத்தும் உங்களுக்கு புரியவில்லையா என்பதை பற்றி சூரா அன்பியாவில் குறிப்பிடப்படுகின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக வானங்கள், பூமிகளை பற்றியே குறிப்பிடுகின்றான். இவை அனைத்தும் ஒரு வெடிப்பின் காரணமாகவே வானங்கள், பூமிகள் வேறு வேறாக தோற்றம் பெற்றுள்ளன என்பதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. அது மாத்திரமின்றி நாம் வாழும் சூரிய குடும்பத்தை போன்றே இன்னும் பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றது. அவற்றில் ஒன்று அண்டம், அதாவது யூனிவர்ஸ். அது மாத்திரமின்றி பேரண்டம், மல்டிவர்ஸ். இவைகள் அனைத்தையும் நவீன விஞ்ஞானிகளால் நிரூபிப்பதற்கு இதுவே ஒரு சான்றாக அமைகிறது. மகாவெடிப்பு கோட்பாடு நடந்ததன் பின்னர் அண்டம் உருவாகியது. அண்டம் உருவாகியதன் பின்னரே அவைகள் கோள்களாக மாறின. இவைகள் ஒரு வலியுடன் கூடிய சுழற்சி பயன்பாட்டின் காரணமாகவே கோள உருவை ஒத்திருக்கின்றன. இவைகள் ஒரு சுழற்சி பயன்பாட்டின் காரணமாகவே இக்கோள்கள் இயங்குகின்றன எனவும் குறிப்பிடப்படுகின்றன. இதை பற்றி சூரா அன்பியாவில் குறிப்பிடப்படுகின்றது. அது மாத்திரமின்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். வானங்கள், பூமிகள் என்பன உள்ளன. அவற்றை நாமே படைத்தோம், நாமே பிரித்தோம், நாமே அவற்றை திரும்பவும் ஒன்று சேர்ப்போம், அவை திரும்பவும் நாமே வேர்ப்போம். அது மாத்திரமின்றி இன்னொருவரையும் குறிப்பிடுகின்றான். சூரியன் சந்திரனை அணுகி பிடிக்கவும் முடியாது, இரவு பகலை முன்னவும் முடியாது. அது மாத்திரமின்றி கிரகணங்கள், நட்சத்திரங்கள் போன்றவைகள் தான் வட்டத்துக்குள்ளேயே நீந்துகின்றன. இதனை பற்றி சூரா யாசீனில் குறிப்பிடப்படுகின்றான். அது மாத்திரமின்றி நாம் வாழ்வதற்கு மிகவும் பெரும் தங்குமிடங்களையும் உருவாக்கினான். மிகவும் பிரகாசமாக வெளிச்சமாக ஒளியை தரும் சூரியனையும் படைத்தான். மிக்க வல்லமிக்கவன் அல்லாஹ். இவை ஏதோ ஒரு நாள், அதாவது அண்டம், பேரண்டை போன்றவைகள் ஏதோ ஒரு நாள் வெடித்து சிதறும். அந்நாளில் மனிதர்களுக்கு அளவில்லா மரணமில்லா வாழ்க்கையை அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றான். இவைகள் அனைத்தையுமே அல்லாஹ்வே நமக்கு கொடுத்தான். இவைகள் அனைத்தும் என்ன? அதாவது குர்ஆனில் மறைந்திருக்கும் விஞ்ஞான ரீதியான அற்புதங்கள். இவைகள் குர்ஆனில் இலைமறைக்காய் போல மறைந்திருக்கின்றன. எனவே உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். வசலாம்.